நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்திலிருந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து இந்த ஜியோ நம்பர் 261ங்க பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணைங்க. இது தொடர்பாக நிறையா நண்பர்கள் வந்து விளக்கம் கேட்டிருந்தீங்க. இது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிடிபிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானா இந்த ஜியோ இல்லைங்க. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த 50% வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்கமெண்டு, 50% வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் இருந்துச்சுங்க. அந்த ப்ரொமோஷனில் இருந்த அந்த 2% வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை டைரக்ட் ரெக்கமெண்டில் இருக்கிற அந்த 50%ல் செகண்டரி டீச்சர்ஸ்க்கு 10% கொடுப்பாங்க. அந்த 10%ல் அதோட உள் ஒதுக்கீடை இதில் மாற்றிட்டாங்க. அவங்க எவ்வளோ விவரமாக பாருங்கள். டைரக்ட் ரெக்கமெண்ட் அதாவது ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கையும் வைக்காமல் அதிலிருந்து தூக்கி 2% இங்கே எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இது தேர்வர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா முன்ன வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கேண்டிடேட்டுக்கும், மீதி 10 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த செகண்டரி டீச்சர்ஸ்க்கு 10% கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இது முழுக்க பாதிப்பு யாருக்குன்னா அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதுகிறதும் அங்கே இடைநிலை ஆசிரியர்கள் தாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பாதகமாக அமையுதுங்க. அவங்களுக்குமே ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றும் அது பெருசாக விருப்பப்படுறதில்ல. ஏன்னா இது பெரும்பாலான தேர்வர்கள் வந்து அவங்களுடைய சொந்த மாவட்டங்கள் தான் பணிபுரிகிறாங்க. அதனால் இதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவங்க பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பெருசாக யாரும் ஆர்வம் காட்டுறதில்ல. உங்களுக்கு அந்த தேர்வு பட்டியலை பார்த்தாவே தெரியுங்க உங்களுக்கு. இருந்தாலும் இது வந்து இப்போ பிடிபிஆர்டிக்கு வந்து இது எந்த ஒரு நற்செய்தியும் கிடையாதுங்க. ஒரே ஒரு இது என்னென்னா இதே மாதிரி அதாவது யூஜிடிஆர்பிக்கும் இதே மாதிரி ஜியோ கண்டிப்பாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதோட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எப்படி 10%ஓ அந்த யூஜிடிஆர்பிலையும் அதே மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இதே மாதிரி அதுக்கும் ஜியோ ரெடியாக இருப்பாங்க. அதுவும் ஒரு சில நாள்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கலாம். அது மாதிரி வந்தால் மட்டும் போதாதுங்க. இந்த ஜியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோர்ட்டில் வந்து ஏன்னா அந்த கேஸ் இன்னும் ஹியரிங் வராமல் பண்ணிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியலைங்க. அதனோட தடையை நீக்கினா மட்டும்தான் இப்போ பிடிபிஆர்டிக்கு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்க போய் இந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட் வெறும் ஜியோ மட்டும் அக்செப்ட் இதை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணை காட்டி அவங்க ஒரு ரிப்போர்ட் மட்டும் தாக்கல் பண்ணால் போதுங்க. ரிப்போர்ட் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கும் அதுக்கும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணணும். ஆனால் அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு தாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் ஒரு தீர்வு சொல்லணுங்க. இன்னும் ஒரு 10 நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 21ஆந்தேதி கண்டெம்ட் வருதுங்க. அதுக்கும் இதுக்கும் அந்த கேஸ் ஹியரிங் ஸ்டே வேறேங்க, நம்மளுக்கு கண்டெம்ட் வேறு. இருந்தாலும் இதுவும் ஒரு ஆறுதலான விஷயந்தான். ஏன்னா இந்த ஜியோ வச்சு அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணால் போதுமானது. நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகனாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இது 2011லே இந்த இது கொண்டாந்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட பிரிவு தாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டேட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. 2011 அதுக்கப்புறம் அவங்க 2020லையும் பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ தேர்ட் ரூல் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் அந்த படிக்கப்பட்ட ரீடில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ரீடாக இருக்குது பாருங்கள். அதுலேயுமே நம்மளுக்கு அந்த என்னென்ன மூவ்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிஞ்சுக்கலாங்க. அதை வச்சு இவங்க இப்போ அந்த சேஞ்சஸ் பண்ணுறது நல்லாவே புரியுது. இருந்தாலும் இது கொஞ்சம் இப்போ இவ்வளோ நாள் வருத்தப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வழியை அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ அங்கே மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சூப்பரண்டாக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டுங்க, டைப்பிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அப்ளிகேபிள் ஆகுங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் யாராருக்குன்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எலிஜிபிள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எக்ஸாம் எழுதணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுங்க அந்த எக்ஸாம் எழுதி இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அவங்கள எவ்வளோ பாதிக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் எப்படி ரெடி ஆகுறாங்க, அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷம் பூரா, ஏன்னா டிஆர்பியே உங்களுக்கே தெரியும் வருஷம் ஒரு 2 எக்ஸாம் வச்சா பெரிய விஷயங்க. இப்படி வருமா வராதுன்னு சொல்லிட்டு லீவ் போடுறாங்க, செய்கிற வேலையை விடுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, எவ்வளோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா
இவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோ டிலே ஆனது காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இருந்தாலும் கெடுவான் கேடு நினைப்பான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு இப்போ அந்த வலியை பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் லேட்டாக வரும்போது தான் தெரியுங்க அந்த வலி எவ்வளோன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்பிக்கை இருக்குங்க. ஓகேங்க. இது தொடர்பாக நம்மளுக்கு அந்த பிடிபிஆர்டிக்கும் விஜிடிஆர்பிலையும் இதே மாதிரி ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ போட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்தால் தாங்க தெரியும். கண்டிப்பாக வந்துச்சுன்னா அது தொடர்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. வருவோம் நம்பிக்கை இருக்கலாம். இருந்தாலும் அரசு வந்து பார்த்திங்கன்னா மனசு வச்சால் மட்டும்தாங்க போஸ்டிங் போட முடியும். அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். கண்டிப்பாக பார்க்கலாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், பிறக்கும் போது பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.